ஹாய் காய்ஸ், இப்போ இது நெய் ஊற்றுறேன். இப்போ அடுத்தது காய்ஸ், இது வெண்பொங்கல் செஞ்சுருக்கோம் இன்றைக்கி. அதுக்கு பாசிப்பருப்பு ரைஸும் போட்டு வேக வச்சு, அரிசியும் பாசிப்பருப்பும் போட்டு வேக வச்சு இறக்கிட்டு காய்ஸ், தேங்காய் சட்னி தாளித்து வச்சுருக்கோம். இப்போ நெய் போட்டு நெய் ஊற்றி இப்போ பொங்கல் தாளிக்க போகிறேன் காய்ஸ், வெண்பொங்கல். இப்போது நெய் காஞ்சிட்டுருக்குது காய்ஸ். இதுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு காய்ஸ் போட்டாச்சு. இது அப்படியே காய்ஸ் உங்களுக்கு நல்லா வெந்து இது நல்லா பொரிஞ்சு வரும் காய்ஸ். அதுக்கப்புறம் அப்படியே ஊற்றிடலாம். அடுத்து காய்ஸ் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போடும்போது எப்பவுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா போடுன்னு தெரிக்கும்போது உங்களுக்கு கேஸ் எல்லாம் இதாயிரும். பொரிஞ்சிருச்சு காய்ஸ். வெண்பொங்கல் மேலே அடிக்கிறது பார்த்தீங்களா, அப்படியே ஊற்றிடணும் காய்ஸ். வெண்பொங்கல் தாளிச்சாச்சு காய்ஸ். வெண்பொங்கல் ரெடி காய்ஸ். அதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சி தாளிச்சாச்சு. இது வெண்பொங்கல் காய்ஸ். வெண்பொங்கலுக்கு நெய் விட்டு தாளிச்சாச்சு. முந்திரி போடணும், இன்றைக்கி நாங்கள் போடலை காய்ஸ். முந்திரி போட்டு செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய் காய்ஸ். ஓகே காய்ஸ்.